பொன்னி அப்கமிங் சீரியலில் இங்கே பொன்னி காலையிலேயே ஏந்துச்சி சரி நாம் இனிமேலும் இப்படி இருந்தால் ஒன்றுமே செட் ஆகாது, நாம் கொஞ்சம் வெளில போகலான்னு சொல்லி வெளியில் போய் ஒரு ரொம்ப ரொம்ப விலை மலிவான ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்றாங்க. சாப்பிட்டுட்டு அவங்க ஏற்கனவே வேலை பார்த்த அதே மளிகடைக்கு வேலைக்கு போகிறாங்க. அங்கேயும் போய் வேலை கேட்குறாங்க. அவங்களும் வேலை தர ரெடியாக இருக்கும்னு சொல்லிடுறாங்க. உடனே பொன்னி அதுக்கப்புறமா அவங்கள்ட்ட கொஞ்சம் அட்வான்ஸ் பண்ணிட்டு வாங்குறாங்க. வாங்கிட்டு நாம் மொட்டை மாடியில் இருக்கிறதுக்கு சின்னதாக ஒரு குடிசை போட்டுக்கலாம். அந்த குடிசையில் நாம் தங்கிக்கிட்டு நம்மளுடைய சபதத்தில் ஜெயிச்சுட்டு அதுக்கு பிறகு நாம் எந்த ஒரு குற்றமும் பண்ணாதவளா அதுக்கு பிறகு இந்த வீட்டை விட்டு வெளியில் வந்தால் தான் நாம் நல்லா இருக்க முடியும் அப்படின்னு பொன்னி முடிவு பண்ணுறாங்க. அதுக்காக அந்த ஓனர்கிட்ட அட்வான்ஸை வாங்கிட்டு நேராக போய் மேலே குடிசை போகிறதுக்கு தேவையான எல்லா பொருளையும் வாங்கிக்கிட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்த பொன்னி அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போகும்போது சுந்தரம் ஒன்று, ஹேய் யார் நீங்களா, எதுக்கு இதெல்லாம் இங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. பொன்னி எப்போதும் போல் திமுறா ஆட்டிடியூடாக இதை பற்றியுமே கண்டுக்காமல் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு மேலே போகிற சொல்கிறாங்க. எல்லோரும் மேலே போகிறத பார்த்துட்டு அங்கேருந்த ஜெயா, பவானி, பிரீத்தின்னு சொல்லி எல்லாருமே கேட்குறாங்க, யார் இவங்களாம், என்னது இதெல்லாம் தூக்கிட்டு மேலே போகிறாங்கன்னு சொல்லி கேட்க பொன்னி எதுவுமே பேசாமல் அமைதியாக இருக்க, பொன்னி என்னடி இதெல்லாம் எதுக்கு இங்கே எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்குறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு பாருங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு உங்களுக்கே புரியும் அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. உடனே சந்திரசேகர் கேட்குறாரு, பொன்னி என்னம்மா இதெல்லாம் என்னம்மா பண்ண போகிறேன்னு கேட்கவும், இல்லைம்மாம்மா இது மாதிரி மேலே நான் எனக்குன்னு குடிசை போட்டுக்க போகிறேன்னு சொல்லவும், ஜெயா ஒன்று இங்கே பாரு, யார் வீட்டில் யார் குடிசை போகிறது, உனக்கு என்ன அவ்வளோ திமிரா ஆயிடுச்சான்னு கேட்குறாங்க. இந்த வீட்டில் நான் கண்டிப்பாக தங்கி தான் ஆகணும், தங்கினா தான் என் மேலே போட்ட பழியை நான் துடைக்க முடியும், அது வரைக்கும் எனக்கு ரூம் வேணும். அதனால் நான் அந்த ரூமில் ஃபுல்லாக உங்கள் மாப்பிள்ளை தேவையில்லாத பொருளை கொண்டாந்து அடுக்கி வச்சுருக்காரு, அதனால் நான் இப்போ மொட்டை மேலே தங்க போகிறேன், அதனால் எனக்கு குடிசை போட்டுக்க போகிறேன்னு சொல்லவும், பவானி ஒன்று இங்கே பாரு, உனக்கு அவ்வளோதான் மரியாதை, என்ன அந்த ஆள் இந்த ஆளுங்கிற, உன்ன மாதிரி சும்மா விட்டு நினச்சி என் புருஷனை, அவர் ஒரு பிஸ்னஸ் மேனு, ஆஃபீஸில் பொருள் வச்சுக்கணும்னு கூட இங்கே வச்சுருக்காரு, அதுக்கு என்னமோ ஓவராக பேசிகிட்டு இருக்குன்னு சொல்ல சக்தி ஒன்று, இங்கே பாருக்கா எதுக்கு இப்போ தேவையெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அவள் சொன்னது என்ன தப்பு இருக்குது, என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அவள் சொன்னான், அதுக்கு நீ ஏன் அவள்கிட்ட இப்போ கொந்தளிக்கிற அப்படின்னு சொல்ல, என்னடா ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்க நீ சேர்ந்து அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருக்கா நியாயத்தை கேட்குறேன், அன்னைக்கு நியாயத்தை கேட்காம விட்டுட்டேன், அதுக்காக எப்போதும் அப்படி இருப்பேன்னு நினைக்காதீங்க, இனிமேல் பொன்னிக்கு இந்த வீட்டில் ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் தட்டி கேட்பேன் அப்படின்னு சக்தி பேச, பொன்னி வந்து திரும்பி பார்த்துட்டு மேலே போகிறாங்க. மேலே போய் எடுத்து வந்த ஜாமான்லாம் வச்சு ஒரு குடிசையை ஒன்று போடுறாங்க. போட்ட உடனே அங்கே சண்முகம் வந்து பேசுகிறாரு, சூப்பர்மா நல்லா தான் பண்ணியிருக்க, நீ எது பண்ணாலுமே இந்த வீட்டில் உனக்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம்னு சொல்லவும், பரவாயில்லம்மாம்மா நீங்களாச்சும் ஆதரவாக இருக்கீங்களே எனக்கு அதுவே சந்தோஷம்னு சொல்கிறாங்க. நான் மட்டும் இல்லைம்மா, அப்பா சக்தி எல்லாருமே உனக்கு ஆதரவாக தான் இருக்காங்க, நீ மட்டும் கொஞ்சம் உன்னுடைய கோவத்தை விட்டு கொடுத்தனா அது ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லவும், இது கோவம் இல்லைம்மாம்மா, இது வந்து என்னுடைய ஆதங்கம், எனக்கு நான் பண்ணாதப்ப எல்லாருமே பண்ணுன்னு சொல்லும்போது நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க, ஆனால் அந்த நேரத்தில் சக்தி எனக்காக பேசியிருந்தாருன்னா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும், ஆனால் அவர் அப்படி பேசாமல் என்னுடைய மனசை ரொம்பவுமே காயப்படுத்திட்டாரு, என்னை ரொம்ப ரொம்ப உடச்சிட்டாரு, என்னால் அதுலேருந்து மீண்டு வர முடியல, கண்டிப்பாக மீண்டு வரும்போது பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் கீழே போகிறாரு. அப்போதைக்கு பொண்ணியும் கீழே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரலான்னு சொல்லிட்டு கீழே போகிறாங்க. கீழே போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வராங்க. வந்துட்டு அவங்களுடைய அம்மா ஃபோட்டோவை தொடச்சிட்ருக்காங்க. அப்போதைக்கு சுந்தரத்துக்கு ஃபோன் வந்துகிட்டே இருக்குது. சுந்தரம் நேராக வந்து பார்க்குறாரு ரூமில் யாரும் இல்லை, இருந்தாலும் பவானி இருப்பா, நம்ம மொட்டை மாடிக்கு போகலான்னு சொல்லிட்டு சுந்தரம் மொட்டை மாடிக்கு வராரு. அப்போதைக்கு பொண்ணு கீழே இருக்கா, அதனால் நீங்கள் வரமாட்டான்னு சொல்லிட்டு மொட்டை மாடியில் வந்து ஃபோன் எடுத்து பேசுகிறாரு. எதுக்கு இப்போ அடிச்சுக்கிட்டே இருக்க, என்ன பிரச்சனை உனக்கு, நான் பல வாட்டி உன்ட்ட சொல்லிட்டேன், ஒரு வாட்டி நான் ஃபோன் எடுக்கல அப்படின்னா அப்படியே விட்டுரு, திரும்ப நானே பண்ணுவேன்னு சொல்லியிருக்கேன்ல, ஆனால் நீ அதெல்லாம் எதுவுமே கேட்காம தொடர்ந்து அடிச்சுட்டு இருந்தால் என்ன அர்த்தம் இதெல்லாம் அப்படின்னு கேட்க, அப்போ தான் நம்ம பொண்ணு மேலே வராங்க. மேலே வந்த உடனே சுந்தரம் ஏதோ பேசுகிறான்னு சொல்லி அமைதியாக கேட்குறாங்க. அப்போதைக்கு சுந்தரம் உடனே அந்த பக்கத்துலேருந்து, என்ன ரொம்ப மிரட்டுறீங்களா, நான் உங்கள்கிட்ட ஃபோன் அடித்தானா நீங்கள் எடுத்து பேசணும், நீங்கள் எனக்கு உண்மையாக இல்லை, அப்படி இருக்கும்போது நான் எதுக்காக நீங்கள் சொல்கிறதான் கேட்கணும், எனக்கு இப்போவே நான் சொல்கிற இடத்துக்கு வரல அப்படின்னா நான் ஏதாவது கிளம்பி உங்கள் வீட்டுக்கு வருவேன், வந்து நீங்கள் பண்ண எல்லாத்தையும் உங்கள் வீட்டில் இருக்கிறதெல்லாம் சொல்லிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்ட, என்ன மிரட்டுறீங்க அப்படின்னு சொல்லவும், மிரட்டல உண்மையாக தான் சொல்கிறேன், நீங்கள் ஃபோனை வைங்க நானே அங்கே வரேன்னு சொல்லவும், வேணாம் ஃபோன் வைக்க வேணாம், நான் சொல்கிறது கேளு, இப்போ உனக்கு என்ன நம்ம நேரில் மீட் பண்ண அவ்வளோ தானே, எங்கே வரும்னு சொல்லி நான் வரேன் அப்படின்னு சொல்லவும், நான் சொல்கிற அட்ரஸ் நோட் பண்ணிங்க அங்கே வாங்கன்னு சொல்கிறாங்க. சரி சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் சொல்லவும், ஓ ஆமாம்
அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கா? சரி ஓகே. நான் அடுத்து ஒரு 1/4 மணி நேரத்துல அங்க வந்துருவேன். நீ ரெடியா அங்க வந்துருன்னு சொல்லிட்டு சுந்தரம் திரும்புறாரு. திரும்பும்போது பொன்னி டக்குன்னு மறைஞ்சுக்கிறாங்க. சுந்தரமும் கீழ போயிட்டு அவசர அவசரமா கிளம்புறாரு. பொன்னி உடனே யாரா இருக்கும் அப்போ? சரி நம்ம ஃபாலோ பண்ணி போலான்னு சொல்லி பொன்னி ஃபாலோ பண்ணி போறாங்க. அதே மாரி சுந்தரம் கீழ போனோனே பவானி கேட்குறாங்க, "எங்கங்க கிளம்பிட்டீங்க? கொஞ்சம் வேலை இருக்கு வெளில போணும்" அப்படின்னு சொல்லவும், "இல்ல பவானி ரொம்ப ரொம்ப அர்ஜென்ட்டான ஒரு ரெக்கார்டிங்கு. நான் போயிட்டு ஈவினிங் வந்துர்றேன்னு" சொல்லிட்டு சுந்தரம் ரொம்ப ஸ்பீடா போறாரு. "ஏங்க சாப்பிட்டது போங்கங்க." "இல்ல இல்ல சாப்பாடுலாம் வேணாம். வந்து பார்த்துக்கிறேன்னு" சொல்லிட்டு போவும், பொன்னி உடனே ஃபாலோ பண்ணி போறாங்க. இந்த சுந்தரம் இந்த அளவுக்கு அவசரமா எங்க போறாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, அதே ரெஸ்டாரண்ட்ல சுந்தரம் போய் உட்காந்து சாப்பிடுறாரு. அதாவது சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு வருது. வந்த உடனே டக்குன்ட்டு, "என்ன என்ன நினச்சிட்டு இருக்கீங்க மனசுல? என்கிட்ட ஒண்ணு பேசுறீங்க. ஆனா நீங்க அப்படியே வெளிய போய் வேற மாரி இருக்கீங்க. நீங்க எல்லா பொண்ணுங்கள்ட்டயும் ஒரே மாரி தான் பேசுவீங்களான்னு" கேட்க, "இங்க பாரு உனக்கு என்ன பிரச்சனை? நான் தான் உன்ன பாட வைக்கன்னு சொல்லியிருக்கேன்ல. அதுக்குள்ள ஏன் அப்படி அவசரப்படுற?" அப்படின்னு சொல்லவும், "எப்பங்க பாட வைப்பீங்க? என்கிட்ட இப்படி தான் சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு வேற ஒரு பொண்ண பாட வைக்கிறீங்க. இப்படி என்ன சொல்லி சொல்லி ஏமாத்த தான் நினச்சிட்டு இருக்கீங்களா? அப்போ என்ன ஏமாத்திடலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. அப்படிதானே?" அப்படின்னு சொல்லவும், "ஐயோ செல்லம் நான் சொல்றது புரிஞ்சுக்கம்மான்னு" சொல்லி அவங்க கண்ணத்த பிடிச்சு கிள்றாரு நம்ம சுந்தரம். உடனே அந்த பொண்ணு, "சும்மா கை எடுங்க. இப்படியே பண்ணி பண்ணி தான் நீங்க எல்லாம் என்னை ஏமாத்திட்டு இருக்கீங்க. இனிமேல் நான் ஏமாற தயாரா இல்ல. என்ன நீங்க பாட வைப்பீங்களா மாட்டீங்களா? அத மட்டும் முடிவு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா நான் என்ன பண்ணணுமோ அத பண்ணிக்கிறேன்னு" சொல்லவும், சுந்தரம் உடனே, "இங்க பாரும்மா நான் சொல்றத கேளு. நான் வந்து உன்ன தான் பாட வைக்கலாம்னு நெனச்சேன். அதுக்குள்ள எங்க ஆன்டி இருக்காங்கல்ல ஜெயா, ஸோ அவங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணா, அதனால கொஞ்சம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னு சொல்லி பாட வச்சுட்டேன். நான் சொல்றத கேளு. அடுத்த ரெக்கார்டிங்ல கண்டிப்பா நீ தான் பாடப் போற. ஸோ என்ன நீ நம்புன்னு" சொல்லவும், அந்த பொண்ணு, "இப்படிதான் எல்லா டைம் சொல்றீங்க. ஆனா செய்ய மாட்றீங்களே" அப்படின்னு சொல்லவும், "இங்க பாரும்மா, இங்க பாரு" அப்படின்னு சொல்லி தோள்ல தடவி குடுக்குறாரு சுந்தரம். தடவி குடுத்து, "கண்டிப்பா நான் உன்ன ஏமாத்த மாட்டேன். உனக்காக நான் நெறையா பண்ணிட்டு இருக்கேன். அது உனக்கு புரியல. பாட வைக்கிறது ஒண்ணும் அவ்வளோ ஈஸி இல்லப்பா. உனக்காக நான் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டேன். அடுத்த ரெக்கார்டிங் நீ கண்டிப்பா பாட தான் போற" அப்படின்னு சொல்லவும், "உங்கள நம்பலாமா?" அப்படின்னு சொல்லி கேட்கவும், "இங்க பாரு வா" அப்படின்னு சொல்லி அப்படியே கட்டி புடிச்சுட்டு அப்படியே தடவி குடுத்துட்டு, "நம்புடி. என்ன நம்பாம யார் நம்ப போறா?" அப்படின்னு சொல்லவும், இது எல்லாத்தையுமே பொன்னி அப்படியே அழகா வீடியோவா எடுத்துர்றாங்க. சரின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு பொன்னி நேரா கிளம்புறாங்க. கிளம்பி வீட்டுக்கு வராங்க. வந்த உடனே எல்லாரையும் கூப்பிடுறாங்க. சக்தி வராரு, சந்திரசேகர் வராரு, சண்முகம் வராங்க. அப்புறம் ஜெயா, "எதுக்கு இந்த கத்திட்டு இருக்கா இப்போ? இப்ப என்ன பிரச்சனை பண்ண போறா?" அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. பவானி வந்து, "இங்க பார்ரி, ஏன் இப்ப கத்திட்டு இருக்க? மேல கொட்டா போட்டுட்ட. அடுத்து என்ன பண்ண போற? எதுக்கு கத்துற? சொல்லு" அப்படின்னு சொல்லவும், அப்பதான் பொன்னி, "ஒண்ணும் இல்ல. நான் உங்கள்ட்டலாம் ஒரு வீடியோ காட்டணும். அதுக்காக தான் வர சொன்னேன்" அப்படின்னு சொல்லவும், சுந்தரமும் அப்பதான் உள்ள வராரு. வந்த உடனே, "என்ன எல்லாம் இங்க நிக்கிறீங்க? ஏன் என்னவா அந்த மகாராணிக்கு? இப்ப என்ன சபதம் போட போறாங்க?" அப்படின்னு சொல்லவும், "ஐய்யய்யோ! வாங்க மகாராஜா. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணேன். நீங்களே வந்துட்டீங்களா? இந்த வீடியோவ கொஞ்சம் பாருங்க. பார்த்துட்டு யார் என்ன பண்ணாங்களோ முடிவு பண்ணிக்கலாம்னு" சொல்லி பொன்னி அந்த வீடியோ போடுறாங்க. வீடியோ போட்டா நம்ப ஆளு அந்த ஹோட்டல்ல, அந்த ரெஸ்டாரண்ட்ல அந்த பொண்ணு கூட ஜல்சா பண்றது எல்லாமே இருக்கு. அத பார்த்து சுந்தரத்துக்கு ஒண்ணுமே பேச முடியல. வாயடிச்சு போய் நிக்கிறாரு. அங்க இருந்து சிவானி பாப்பா, "அம்மா, அப்பாம்மா அது. அது யாரும்மா?" அப்படின்னு கேட்குறாங்க. பொன்னி ஒண்ணு, "அதுவா சிவானி, அது உன் சித்தி" அப்படின்னு சொல்லவும், இங்க பவானிக்கு ஒண்ணுமே பேச முடியல. ஜெயா அப்படியே தல குனிஞ்சு நிக்கிறாங்க. "மாப்பிள, என்ன மாப்பிள இது? ஐயோ! ஆன்ட்டி இத நம்பாதீங்க. அவ ஏதோ ஃப்ராடுத்தனம் பண்றான்னு" சொல்லவும், உடனே இங்க சக்தி, "வாய மூடுங்க மாமா. என்ன ஃப்ராடுத்தனம் பண்றா? அவ பண்ணா ஃப்ராடுத்தனம், நீங்க பண்ணா யோக்கியத்தனமா? ஆ? என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அக்கா வீட்ல இருக்கும்போது இப்படி வேற ஒரு பொண்ணு கூட போய் ஐஸ்கிரீம் பார்லர்ல உட்காந்து கொஞ்சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்குலாம் வெட்கமா இல்லையான்னு?" கேட்க சந்திரசேகர் உடனே, "என்ன மாப்பிள இதெல்லாம்? உங்க மேல ஜெயா அவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கா. நீங்க அந்த நம்பிக்கையெல்லாம் கெடுத்துட்டீங்களே மாப்பிள" அப்படின்னு சொல்லவும், இங்க ஜெயா ஒண்ணு, "ச்சீ! உங்களலாம் போய் நான் நம்புனேன் பார்த்தீங்களா? நல்லா பண்ணிட்டீங்க நீங்க. எனக்கு தேவ தான் இது" அப்படின்னு சொல்றாங்க. பவானி ஒண்ணு, "என்னங்க இதெல்லாம்?" சொல்லவோ, "இல்ல பவானி என்ன மன்னிச்சுடு." "ச்சீ! வாய மூடுங்க. உங்களலாம் போய் நான் ஒரு மனுஷன் நம்புனேன் பாருங்க. நல்லா பண்ணிட்டீங்க நீங்க. இவ்வளோ பெரிய பொம்பள புடிக்க வைக்கணும்னு நெனச்சு கூட பார்க்கலங்க. பாவம் அந்த பொண்ணு பொன்னி. அந்த பொன்னி மேல இவ்வளோ பழி போட்டீங்க. அந்த பொண்ணு இந்த வீட்ட விட்டு அனுப்புறதுல நீங்க தான் ரொம்ப ஆர்வமா இருந்தீங்க. அதெல்லாம் இப்ப தானே புரியுது. உங்கள பத்தின விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சுச்சுன்னு தானே அந்த பொண்ண வீட்ட விட்டு அனுப்ப நெனச்சீங்க. உங்கள மாரி கேவலமான ஜென்மத்த நான் இதுவரைக்கும் பார்த்தது இல்லங்க." ச்சீன்னு சொல்லி காரி துப்புறாங்க பவானி. சுந்தரத்தால ஒண்ணுமே பேச முடியல. தல குனிஞ்சு நிக்கிறாரு. "என்ன இவ்வளோ பெரிய மோசமான நிலைமைக்கு ஆளாக்கிட்டல பொன்னி நீனு. உன்ன சும்மா விடமாட்டேன்." அப்படிங்கிற மாரி மொறச்சு பார்க்குறாங்க. உடனே பொன்னி சொல்றாங்க, "பண்ணது எல்லாமே உங்க மாப்பிள. இப்ப என்ன பண்ண போறீங்க? நான் தெரிஞ்ச உடனே அவ்வளோ பேச்சு பேசுனீங்கல்ல. இப்ப என்ன பண்ண போறீங்க?" அப்படின்னு சொல்லி பொன்னி கத்துறாங்க. ஜெயாவால ஒண்ணுமே பேச முடியல. "என்ன மன்னிச்சுருன்னு" சொல்லி சவுண்டு மட்டும் தான் வருது. ஜெயா தல குனிஞ்சு அப்படியே நிக்கிறாங்க. சக்தி ஒண்ணு, "நான் அன்னைக்கே சொன்னேன்ல பொன்னி இத பண்ணியிருக்க மாட்டான்னு சொல்லிட்டு. நீங்க யாருமே நம்பல. இப்ப என்ன பண்ண போறீங்களாம்? அவ கால்ல போய் விழுங்க. அப்பதான் உங்களுக்கெல்லாம் புத்தி வரும்." அப்படிங்கிற மாரி சக்தி பேச, இங்க தல குனிஞ்சு ஜெயா, பவானி எல்லாம் நிக்கிறாங்க. பிரீத்திக்கு அப்பதான் தோணுது. அப்போ பொன்னி மேல தப்பும் இல்லையா? இந்த சுந்தரம் தான் எல்லாம் பண்ணாரான்னு சொல்லிட்டு, பொன்னிய பார்த்து அப்படியே பிரீத்தியும் பரிதாபமா பார்த்துட்டு நிக்கிறாங்க.